வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது பச்சை புளி ரசம். இது வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் அடுப்பே இல்லாமல் செஞ்ச ஒரு ரசம் தான். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இந்த பச்சை புளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை புளி ரசம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இந்த புளி கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதை 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். ஊறிச்சினா தான் இந்த புளி கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இந்த டைமில் நாம் ஒரு 3 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நாம் தீயில லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 மிளகாய் வத்தலையும் நாம் சுட்டு எடுத்தாச்சு. புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். இந்த சாறை மட்டும் நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். கையிலேயே வடிகட்டி எடுத்துடலாம். இது மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அம்மிலையோ இல்லாட்டினா இது மாதிரி ஒரு உரலோ எடுத்துக்கோங்க. கை உரலோ எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நாம் 10 to 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நாம் லைட்டாக நசுக்கி எடுத்துக்கலாம். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து புளித்தண்ணிலேயே போட்டுட்டு கையிலையே பிசைஞ்சு எடுத்துப்பாங்க. இப்போது நம்மளாலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிசைய முடியல அப்படிங்கிறதுனால நாம் இப்போ லைட்டாக நசுக்கி சேர்த்துக்கிறோம். இது மாதிரி 1-2 நசுங்கினா போதும். நசுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இந்த புளித்தண்ணியோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதே உரல்ல 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதையும் அதே மாதிரி கொஞ்சமாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நசுங்கிடுச்சு. இப்போது நாம் சுட்டு எடுத்து வச்சிருக்கிற 3 மிளகாய் வத்தல் இருக்குது. இதையும் இதிலே போட்டுக்கலாம். இது மாதிரி 1-2 நசுங்கினாவே போதும். நாம் இடித்து வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், காஞ்ச வத்தல் இதையும் நாம் இந்த புளித்தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலையும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மல்லி இலைலாம் கிடையாது, சேர்த்த மாட்டாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாகவே நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பச்சை புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே பச்சை புளி ரசம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.